வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் அண்ட் ஹெட் லாசஸ் தான் பார்க்குறோம். ஆல்ரெடி பார்ட் 1 ஆஃப் த வீடியோ வாஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அதில் வந்து வேரியஸ் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு த ஹெட் லாசஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு. ஸோ அதே மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாசஸ், மேஜர் லாஸ், மைனர் லாஸ், ஸோ இதெல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோல வி ஆர் கோயிங் டு கண்டினியூ த சேம். சரி, அதே மாதிரி ஃபாலோட் வித் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும். சரி, அப் டு ஹியர் வி ஹவ் டிஸ்கஸ் இந்த லாஸ்ட் வீடியோ. So in the video we are starting with the combination of pipes. Start பண்ணலாம். So before starting with the video, I request you please subscribe our channel கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதான் வந்து ஈக்குவலன்ட் பைப். ஸோ அதாவது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு மெயின் பைப் லைன் இருக்கும். ஸோ வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் வித் த ஸோ என் நம்பர் ஆஃப் பைப் லைன்ஸ், அது 2 பைப்பாக இருக்கலாம், 3 பைப்லாம் இருக்கலாம். ஸோ அந்த பைப் வந்து வி கேன் கனெக்ட் வித் பேரலல் கனெக்ஷனாக வரலாம், அப்படி இல்லைன்னா சீரியஸ் கனெக்ஷனாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதான் வந்து 2 கேசஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பைப் வந்து பேரலல் பைப் இந்த சீரிஸ் கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ சீரிஸ் வந்துச்சுன்னா யுவர் டிஸ்சார்ஜ் வில் பி சேம். சரியா? ஸோ சேம் வந்து வரும். டிஸ்சார்ஜ் வந்து சேம் தான், பட் டோட்டல் ஹெட் லாசஸ் வில் பி த சம் ஆஃப் த ஹெட் லாசஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் பைப். ஸோ ஒவ்வொரு பைப்ல வந்து ஹெட் லாஸ் எவ்வளோ வருதோ வி ஆர் கோயிங் டு ஆட். ஸோ நீங்கள் ஷார்ட்கட்டில் எதாவது ஞாபகம் வைக்கணும்னா எஸ்டி கார்டு. சரியா? ஸோ நம்மளுக்கு தெரியும் எஸ்டி கார்டு தெரியும். ஸோ எஸ்ங்கிற சீரீஸ், இங்கே வந்து எஸ்டி கார்டு. ஸோ டி வந்து சேமாக இருக்கும். ஸோ டிஸ்சார்ஜ் வந்து சேம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஹெட் லாஸ் வந்து வில் பி சம் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஸோ இதான் வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வி ஆர் ஹேவிங் பைப் லைன் 1, பைப் லைன் 2, பைப் லைன் 3. ஸோ மூணுமே வேற லென்த்து. ஸோ டிஃபரெண்ட் டயாமீட்டர். வி ஆர் கோயிங் டு ஈக்குவல் வித் த ஒரு காம்பவுண்ட். ஸோ அதான் வந்து இவர் காம்பவுண்ட் பைப்புன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா, ஹெட் லாசஸ் ஃபார்முலா F into LE Q square divided by 12 DE power 5. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ டைரக்டா வந்து if you are going to use the head losses அது வந்துச்சுன்னா you can use this formula directly. F into LE Q square divided by 2 into D power 5. ஸோ அதான் கீழே கொடுத்துருப்போம். சரியா? ஸோ வந்து ஆல்ரெடி பார்த்தோம் டிஸ்சார்ஜ் வந்து சேம் தான். ஸோ டிஸ்சார்ஜ் ஃபார் த பைப் லைன் 1 அதான் A1 V1 ஈக்குவல் டு A2 V2 ஈக்குவல் டு A3 தான் வரும். But head losses will be the summation of all the pipelines. அதான் head loss 1 plus head loss 2 plus head loss 3 up to the n pipes. எவ்வளோ பைப் இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி. சரி, அதை வந்து இப்போ ஜென்ரல் ஃபார்முலா வந்து என்னன்னா FL Q ஸ்கொயர்ல வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்றோம் நம்ம. ஸோ நம்மளுக்கு தெரியும் FL V ஸ்கொயர் டிவைட் பை 2GD. சரியா? ஸோ அதான் வந்து here we are going to replace FL Q ஸ்கொயர் டிவைட் பை 12.1 G into capital D power 5 equal to. ஸோ தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்து பைப்பையும் போட்ட வேண்டியதான். 1 2 3 அப் டு n வந்து போயிட்டே இருக்கும். சரியா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ Q பை D வந்து கேட்டதுனால இந்த ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து மேஜர் லாஸ் ஈக்குவல் டு யுவர் ஹெட் லாஸ் தான். இங்கே ஹியர் வி ஆர் கோயிங் டு நெக்லைட் தான் ஒரு மைனர் லாசஸ் வந்து எலிமினேட் பண்ணுறோம். ஸோ மினிமம் வேல்யூ வர்றதுனால வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி த மேஜர் லாசஸ். ஸோ மைனர் லாசஸ்ங்கிற நம்மளுக்கு தெரியும். ஸோ இதாக ஒரு என்ட்ரன்ஸ், எக்ஸ்பென்ஷன், கான்ட்ராக்ஷன், எக்ஸிட்லாம் வரும் இல்லையா? அதுக்குள்ள ஃபார்முலா தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இப்போ எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ யூ ஆர் ஹேவிங். சரியா? ஸோ இப்போ வந்து இந்த இதை வச்சு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இதை வச்சு வந்து ப்ராப்ளமே கேட்பாங்க. சரியா? ஸோ லென்த் ஆஃப் த ஈக்குவலன்ட் பைப் லைன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு கனெக்டட் ஆல் த பைப்ஸ் லைன் இன் சீரீஸ். ஸோ இது எல்லாமே சீரீஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் n நம்பர் ஆஃப் பைப்ஸ் மொத்தமாக கனெக்ட் பண்ணுறோம், சீரீஸாக இருக்குன்னா யுவர் லென்த் ஆஃப் த ஈக்குவலன்ட் பைப் L ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு சரி கேபிட்டல் D பவர் 5 நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு L1 டிவைடட் பை ஸ்மால் d பவர் 1 whole power 5. சரியா? So equal to L2 divided by T2 power 5 plus L3 divided by D3 5 up to Ln. இது எத்தனை பைப் இருக்கோ அது எத்தனை வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். இதை வந்து H equal to 4F L V square divided by 2GD. ஸோ இண்டிவிஜுவலாக வந்து ஹெட் லாசஸ் சொன்னோம் இல்லையா? அது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. HL1 plus HL2 plus HL3 அதே தான் இங்கே போட்டிருக்கு. இங்கே 2GD ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா if they are using Q square divided by 12 into 1G D power 5. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண Q வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோ அது ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ செகண்ட் கேஸ் வந்து பைப்ஸ் ஆர் இன் த பேரலல் கனெக்ஷன். ஸோ அது வந்து செகண்ட் வந்து பேரலா இருக்கு. ஸோ பேரலா வந்துச்சுன்னா யுவர் லாஸ் ஆஃப் ஹெட் வில் பி சேம். சரியா? ஒவ்வொரு பைப் லைன்ல ஒரு லாஸ் ஆஃப் ஹெட் வந்து சேம். டோட்டல் டிஸ்சார்ஜ் வேணா வி ஆர் கோயிங் டு ஆட் ஆல் த டிஸ்சார்ஜ் இன் த இண்டிவிஜுவல் பைப் லைன்ஸ். சரியா? இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வைக்கலாம்னா நீங்க pH வேல்யூ நம்ம சொல்லுவோம் இல்லையா? pH வேல்யூ ஃபார் எனி ஆசிட் ஆர் ரெயின் வாட்டர் இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா? pH ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேரலா இருந்துச்சுன்னா ஹெட் லாஸ். சரியா? பேரலா ஹெட் லாஸ் வந்து அப்போ சேமா இருக்கும். அங்கே வந்து எஸ்டி கார்டு ஞாபகம் வச்சிருந்தோம். சீரீஸ்னா டிஸ்சார்ஜ் சேம். ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கினா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும்.
ஸோ இங்கே வந்து இதான் வந்து இப்போ மெயின் பைப் லைன் வச்சுக்கோங்க. ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் டோட்டல் டிஸ்சார்ஜ் வேணா. ஸோ பைப் லைன் 1 பைப் லைன் 2 ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஹெட் லாஸ் வந்து சேம் தான். இங்கே ஹெட் லாஸ் ஃபார் பிரான்ச் பைப்ஸ் எல்லாத்துக்கும் அந்த இதான் எஃப்எல் வி ஸ்கொயர் ஓட பை 2GD. ஒன்லி வந்து ஃப்ரிக்ஷன் லாஸ் மட்டும் தான் எடுத்துருக்கோம். மைனர் லாசஸ் எல்லாம் வி ஆர் எலிமினேட்டிங். ஸோ நீங்கள் வி ஸ்கொயர் பை 2GD போடலாம். அப்படின்னா கியூ ஸ்கொயர் ஓட பை இன்னொரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஹியர் யூசிங் கியூ ஸ்கொயர் டிவைடட் பை 12.1 GD பவர் 5. இங்கே G2 அதேதான் D2 1 2 மட்டும் போட்டுக்கோங்க அவ்வளோதான். சரியா. ஸோ யூ கேன் யூஸ் AE1. ஸோ இதை பேஸ் பண்ணி ஏதாவது சின்ன சின்ன கொஸ்டின் கூட கேட்பாங்க. இது வந்து அடிக்கடி கேட்கறது வந்து இதுதான் கேட்பாங்க. சரியா. ஸோ ஈக்குவலன்ட் லென்த் வந்து உள்ள ஃபார்முலா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வச்சு டேரக்டா கொஸ்டின் நிறைய இடம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ L டிவைடட் பை ஈக்குவலன்ட் லென்த் டிவைடட் பை கேபிட்டல் D பவர் 5 ஈக்குவல் டு L1 டிவைடட் பை D1 பவர் 5. ஸோ அப் டு ஹவு மெனி பைப்ஸ் அதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். சப்போஸ் இது வந்து பேரலல் பைப் லைனா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி கேசஸ்ல வந்து நம்ம அதே ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இல்லையா. ஸோ இப்போ ஈக்குவலன்ட் லென்த் வந்து இப்போ இதுக்கு வந்து சீரிஸ் பைப் லைனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். சப்போஸ் இப்போ பேரலா இருக்குன்னா we are going to use root of capital D whole power 5 divided by LE, length of the equivalent pipeline. ஸோ இங்க அப்படியே ரெசிப்ரோக்கலா வரும். சரியா. L by D வந்து இருக்கு இல்லையா, D power 5, இங்க D power 5 divided by LE. சரியா. ஸோ இங்க இண்டிவிஜுவலா வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இங்க ரூட் ஆஃப் எடுத்தீங்கன்னா D1 பவர் 5 பிளஸ் L1 பிளஸ் L2 இன்ட்டு D2 பவர் அதே மாதிரி வந்து அப் டு எத்தனை பைப்ஸ் இருக்கோ அத்தனை பைப். So these are the important concepts which are involved in the your flow through pipes and head losses ல வர்றதுதான். சரியா. ஸோ இதில் வர்ற கொஸ்டின்ஸ் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங் வித் TRB கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ மைனர் எனர்ஜி லாசஸ்ல வராது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சடன் என்லார்ஜ்மெண்ட் படிச்சிருந்தோம். ஸோ ஃப்ரிக்ஷன் லாஸ் வந்து மேஜர் எனர்ஜி லாஸ். சரி. இட் இஸ் நாட் கம்மிங் இன் த மைனர். ஆப்ஷன் 2 ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். என்ட்ரன்ஸ் பைப் லைன் பெண்டு சடன் என்லார்ஜ்மெண்ட் எல்லாமே மைனர் லாஸ் தான். ஃப்ரிக்ஷன் ஒன்லி மேஜர் லாஸ். ஸோ அது வந்து வராது. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ ஹியர் கிவன் டேட்டா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர் டயாமீட்டர். ஸோ மீட்டர் அழிக்கிறேன். ஸோ 0.15 மீட்டர். ஸோ வெலாசிட்டி கொடுத்துருக்கு 1.3 மீட்டர் பை செகண்ட். ஸோ அது மாதிரி ப்ரெஷர் ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் ப்ரெஷர் லெவல். ஸோ 12 கிலோ பாஸ்கல். ஸோ 10⁻³ பாஸ்கல் எழுதிக்கிறோம். சரியா. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா பவர் ரெக்குயர்மெண்ட் டு ஓவர் கம் திஸ் ப்ரெஷர் ட்ராப். ஸோ பவர் ரெக்குயர்மெண்ட்னா கேட்டிருக்கு. ஸோ இங்கே நம்ம வெலாசிட்டி கொடுத்துருக்கு. சரியா. ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா. ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி விச் கிவ்ஸ் த பவர். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ ப்ரெஷர் வந்து எப்படி எழுதிக்கலாம், ஃபோர்ஸ் பை ஏரியா. சரியா. ஸோ இதான் ப்ரெஷரு. அப்போ ஃபோர்ஸ் வேணும்னா யுவர் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா போட்டிங்கன்னா யூ கேன் கால்குலேட் த ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸுக்கு பதிலாக யூ கேன் ரீப்ளேஸ். ஸோ சேஞ்ச் இன் ப்ரெஷர் லெவல் 12 இன்ட்டு 10⁻³ into area 5/4 into D square. So 0.15 into 0.15. Velocity 1.3. சரியா. இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம். ஸோ 12 into 10⁻³ சார் 12 into 10⁻³. ஸோ பைக்கு வந்து 3.14. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக 3/4 எடுத்துக்கிறேன். சரியா. ஸோ இதை வந்து யூ கேன் டேக் 15/100. ஸோ 15/100. ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் 13/10. ஸோ இங்கே ஒரு 10⁻³ இருக்கு. ஸோ இங்கே ஒரு 10⁻³ இங்கே கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இங்கே 1 3 is 3. ஸோ சார் 1 4 is 4. 3 4s are 12. ஸோ 3 3 9. ஸோ 9 into 13. ஸோ 9 into 10 வந்து 90. ஸோ இன்னொரு 3 27. ஸோ 90 117. சரியா. ஸோ 117 தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ 15 ஸ்கொயர் தெரியும் 225. சரியா. ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் 5 8 5 ஓகே. ஸோ 4 3 2 4 3 2 8 சேம் தான். 5 2 3 6 2. ஸோ ஹவு many digits? ஸோ 2 digit தள்ளி புள்ளி வைக்கணுமா. ஸோ ஹியர் வி ஆர் ஹேவிங் டிவைடட் பை 100 இருக்கு. ஸோ 2 digit தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா ஸோ வி ஆர் கெட்டிங் ஆன்சர் 263.25 வாட்னு வருது. ஸோ இங்கே நம்ம பைக் வந்து 3ன்னு எடுத்திருக்கோம். சரியா. ஸோ இதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆன்சர். 276 இருக்கு இல்லையா, அது ஆன்சர். ஆப்ஷன் B ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 2ARB 2012 கேட்டது. ஸோ டு ரீப்ளேஸ் a compound pipe with a new pipe, the pipes will be equivalent when both the pipes having. சரியா. ஸோ இங்கே மாதிரி இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ we are having a compound pipe தான் இருக்கு. ஸோ by a new pipe we are going to replace.
ஸோ அதில் வந்து ரெண்டு கண்டிஷன் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து சீரியஸ், அடுத்தது வந்து பேரலல். சரியா. ஸோ சீரியஸ் அவ்வளோக்கு வந்து எது சேமாக இருக்குன்னு பார்த்துருந்தோம், இவர் டிஸ்சார்ஜ். சரியா. ஸோ அதே மாதிரி பேரலாக இருந்துச்சுன்னா இவர் ஹெட் லாஸ் வில் பி சேம். சரியா. ஸோ சேம் லாஸ் ஆஃப் ஹெட் அண்ட் டிஸ்சார்ஜ், ஆப்ஷன் சி. ஹெட் லாஸ் இன் த டர்புலன்ட் ஃப்ளோ. ஸோ ஹெட் லாஸ் இன் த டர்புலன்ட் ஃப்ளோ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா தான். ஸோ ஹெட் லாஸ் HCl. சரியா. ஸோ 4FL V ஸ்கொயர் டிவைடட் பை 2GD. ஸோ V ஸ்கொயருக்கு வந்து டைரக்ட்லா ப்ரொபோர்ஷனல் தான். ஆப்ஷன் சி. இது 2012ல கேட்டது. ஸோ நெக்ஸ்ட் TRB 2006ல கேட்ட கொஸ்டின். ஸோ ஆயில் ஆஃப் ஸ்பெசிபிக் கிராவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ அடுத்து வந்து இப்போ என்ன கொடுத்துருக்கு, ஸோ ஸ்டீல் பைப் ஆஃப் டயாமீட்டர் 20 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். சரி, அது டைரக்ட் ஃபார்முலா தான். சரியா. ஸோ HF ஈக்குவல் டு, ஸோ இங்கே ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரை கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ ஆம் டேக்கிங், ஸோ கேபிட்டல் எஃப்னு வைக்கிறேன், நீங்கள் எதனால வச்சுக்கோங்க. சரியா. ஸோ L V ஸ்கொயர் டிவைடட் பை 2GD. சரியா. ஸோ எஃப் வேல்யூ தெரியும் 0.03 இன்ட்டு லென்த் ஆஃப் பைப். சரி, ஒரு லென்த் வந்து 5 மீட்டர் கொடுத்தாச்சு. வெலாசிட்டி வேல்யூ 2 into 2 divided by 2 into, ஸோ G வேல்யூ நான் 10 எடுத்துக்கிறேன், இன்ட்டு டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 20 வந்து நான் 2/10 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ 2/10. சரியா. ஸோ 0.2 வரும். ஸோ இங்கே ஒரு 0 கேன்சல். ஸோ ரெண்டு அடிச்சிருங்க. ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆன்சர். ஸோ 15 வரும், 0.15 வரும். ஆப்ஷன் ஏ ஆன்சர். டைரக்டாக ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இதுவும் TRB 2006ல கேட்டதான். இட் இஸ் ரெக்வயர்ட் டு கேரி த சேம் டிஸ்சார்ஜ் பை ரீப்ளேசிங் எ பைப் ஆஃப் டயாமீட்டர் D பை a 2 equal parallel. ஸோ பேரலல் பைப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இங்கே D/D ரேஷியோ கேட்டிருக்கு. சரியா. ஸோ பேரலல் பைப் லைன்ஸ். ஸோ அதுக்கு வந்து அந்த ஈக்குவலன்ட் லென்த் ஃபார்முலா எழுதிருந்தோம் இல்லையா. ஸோ ரூட் ஆஃப் என்ன ஃபார்முலா எழுதிருந்தோம், கேபிட்டல் D ஈக்குவலன்ட் பை டயாமீட்டர் டிவைடட் பை LE ஈக்குவல் டு, ஸோ ரூட் ஆஃப் எத்தனை பைப் வருதோ அது. ஸோ D1 பை L1. ஸோ இங்கே வந்து L1 பவர் 5 வந்துச்சு. ஸோ D2 டிவைடட் பை 5. சரியா. ஸோ அப் டு இப்படி போய்கிட்டே இருக்கும். சரியா. ஸோ இங்கே வந்து ஸோ 2 ஈக்குவல் பைப் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ 2 பைப் லைன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து இப்போ D/D தான் கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ வி கேன் அசியூம் த லென்த் வந்து இப்போ ஈக்குவலண்ட். ஸோ போத் லென்த் ஆர் ஈக்குவல்னு இப்போ அசியூம் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் Dன்னு இதை வச்சுக்கிறேன் நான், ஈக்குவலண்ட் பைப்புல தான். ஸோ இந்த ரூட் எடுக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும், 1/2 ஆகும். ஸோ ஆல்ரெடி ஒரு 5 இருக்கு. ஸோ 5/2. சரியா. அதே மாதிரி இப்போ இந்த சைடு வந்து, ஸோ இது வந்து இப்போ சேம் தான். சரியா. ஸோ 2 ஈக்குவல், அதே மாதிரி தான் வி ஆர் ஹேவிங் ஈக்குவல் பேரல் பைப்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க இது என்ன எடுக்கிறீங்களோ அதே தான் இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் எடுத்தீங்கன்னா ஓகே தான். சரியா. ஸோ 2 டைம்ஸ் ஸ்மால் d அப்போ வரும். ஸோ ஹோல் பவர் 5/2 மாறிடும். கரெக்டா. ஸோ ரூட் ஆஃப் வந்து 1/2 எடுப்போம். ஸோ 5/2. சரியா. ஸோ நீங்கள் லென்த் வந்து, ஸோ சரியா, நீ வேணா வந்து தனியாக எழுதிக்கோங்க. ஸோ இங்கே வந்து 1/2 வருமா. ஸோ டிவைடட் பை, சாரி இங்கே 5 வந்து வராது இல்லையா ஃபார்முலால, மேலே மட்டும்தான் 5. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன எழுதலாம்னா, ஸோ L1 பவர் 1/2. சரியா. ஸோ ரெண்டு வந்து ஈக்குவல் அசியூம் பண்ணுறோம். ஸோ வி கேன் கெட் த கேன்சல். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்குன்னா ஸ்மால் d பை கேபிட்டல் D இதான் கேட்டிருக்கு. ஸோ அதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்மால் d பை கேபிட்டல் D ஹோல் பவர் 5/2 இருக்கும். இப்போ கரெக்டாக ரெண்டுக்குள்ள பவர் வந்து 5/2. இது இந்த சைடு வந்துருச்சுன்னா ரெண்டுக்கு சேர்ந்து ஒரே ஹோல் பவர் போட்டுடலாம். 5/2 தான். அந்த சைடு போனீங்கன்னா 1/2 அப்படின்னு மாதிரி. ஸோ ஸ்மால் d பை கேபிட்டல் D எடுத்தோம்னா we can get the 1/2 ஹோல் பவர். இது இந்த சைடு வந்துச்சுன்னா we will get the 2/5. சரியா. ஸோ 2/5. ஸோ இதுக்கு வந்து 0.5 நம்மளுக்கு தெரியும். ஸோ 2/5க்கு வந்து எப்படி இருக்குன்னா 0.4. சரியா. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு வந்து பவர் எடுத்தீங்கன்னா you will get the answer 0.76 வரும். ஆப்ஷன் D. ஆப்ஷன் D is the right answer. 0.76. ஸோ வந்து 2 parallel பைப்ஸ்னால இங்கே 2 டைம்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே பேரலல் கொடுத்ததுனால we are using this formula. நீங்கள் சீரியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் L/D அந்த பவர் 5 இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா எடுத்து டேரக்டாக சால்வ் பண்ணலாம்.
TRB 2006 கேட்டதான் இந்த ரெண்டு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் TRB 2005 கேட்ட கொஸ்டின். ஸோ the pipe is said to be siphon pipes. இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எக்ஸிட் இஸ் த லோயர், அதே மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து வேர் ஹேவிங் த ஹையர் பொசிஷன்ல இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பைப்லைன் இஸ் செட் டு பி அன் ஈக்குவலன்ட் டு அனதர் இஃப் போத். ஸோ மறுபடியும் அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ சீரிஸ் அண்ட் பேரலாக இருக்கும். ஸோ இவர் சீரிஸாக இருந்தால் டிஸ்சார்ஜ் சேம், பேரலல்னா ஹெட் லாஸ் வந்து சேம். ஆப்ஷன் சி. சரியா, டிஸ்சார்ஜ் அண்ட் ஃப்ரிக்ஷன் ஹெட் லாஸஸ் ஆர் த சேம். ஸோ தீஸ் ஆர் த TRB கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் சம் TNPSC கேட்ட கொஸ்டின் பார்ப்போம். ஸோ சடன் கான்ட்ராக்ஷன். ஸோ சடன் கான்ட்ராக்ஷன் கேட்டிருக்கு. ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான் படிச்சிருந்தோம் இல்லையா, V2 square by 2G into 1 by Cc minus 1 the whole square. Option B. Direct formula தான் கேட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன படிச்சிருந்தோம்னா நம்ம கான்ட்ராக்ஷன் Vc minus V2 whole square divided by 2G ன்னு பார்த்துருந்தோம். அந்த Ccங்கிறது தான் A2 by அந்த Vc அதை ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா you are getting this formula V2 square divided by 2G into 1 divided by Cc minus 1 the whole square. So next loss of head in the pipeline due to the various fittings such as wall coupling. So K into V square divided by 2G தான். Yeah, coefficient of pipe fitting தான். K into V square divided by 2G. Yeah. So next we will discuss the SSC J la கொட்ட questions related to the pipe losses. பார்த்துருவோம். So in the flow through a pipe, the transition flow from the laminar to turbulent. So it is not depend on the Reynolds number formula தெரியும், rho Vd by mu. ஸோ ரோ விடி இல்லாதது வந்து லென்த் இருக்கு. ஆப்ஷன் பி. அதான் டஸ் நாட் டிபெண்ட் ஆனா அதுதான். ஸோ லேமினார். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டினாக தான் வருது. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து லெஸ் தேன் 2000 உள்ளது தான். ஸோ சடன் என்லார்ஜ்மெண்ட். ஸோ சடன் என்லார்ஜ்மெண்ட் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ சடன் என்லார்ஜ்மெண்ட் ஸோ வி ஆர் ஹேவிங் ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, அதே தான். என்லார்ஜ்மெண்ட் V1 minus V2 square divided by 2G தான் படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து we are having a replacement எடுத்தீங்கன்னா ஸோ என்ன எழுதலாம், இப்போ V1 square divided by 2G போட்டோம்னா 1 minus A1 by A2 the whole square வரும். அப்படி இல்லை, இது வந்து இப்போ நம்ம வந்து வேற என்ன மாதிரி எழுதிக்கலாம், V2 square by 2G அப்படி எழுதிங்கன்னா 1 minus A2 by A1, சாரி 1 minus இல்லை, A2 by A1 minus 1 the whole square அப்படி வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஜி அவங்க கொடுக்கவே இல்லை. சரி, ஆக்சுவலாக இங்கே ஜி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் த்ரூ பைப்லைன் இது படிச்சிருந்தா H/3 ஹெட் லாஸ் வந்து ஒரு H/3 இருக்கணும். ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 2 pipes are said to be equivalent. ஸோ இதே தான், சரியா, சேம். ஆக்சுவலாக எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான் அங்கே ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ சேம் ஹெட் லாஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆர் த சேம். ஆப்ஷன் டி ஆன்சரு. ஸோ ஃப்ரிக்ஷன் ஹெட் லாஸ் டியூ டு த ஃப்ளோ ஆஃப் விஸ்கஸ் ஃப்ளோ. ஓகே, ஃப்ரிக்ஷன் ஹெட் லாஸ் தான் கேட்டிருக்காங்க. 4F LV square divided by 2GD. ஆப்ஷன் ஏ டைரக்டாக ஃபார்முலா கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் இன் ஃப்ளோ த்ரூ எ பைப் த டிரான்சிஷன் ஃப்ரம் த டர்புலன்ட் டஸ் நாட் டிபெண்ட். த சேம் கொஸ்டின் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ லென்த் வந்து டிபெண்ட் ஆகிருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ கைனமெட்டிக் வெஸ்ட். ஸோ இது வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வச்சு கால்குலேட் பண்ணுறது தான், சரியா. ஸோ இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பரவாயில்ல பார்த்துருப்போம், சரியா. ஸோ இங்கே வந்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ VD by நியூ ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், சரியா. இங்கே வெலாசிட்டி இப்போ டயாமீட்டர் எவ்வளவு ஸோ தெரியும், 0.2 அதான் டயாமீட்டர். ஸோ பட் ஆனால் இங்கே என்னன்னா இப்போ வெலாசிட்டி இருக்குது. ஸோ வெலாசிட்டி பதிலாக இங்கே டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்களே, ஸோ டிஸ்சார்ஜ்லேருந்து எடுக்க வேண்டியதான். ஸோ டிஸ்சார்ஜ் 1.5 into 10⁻³ மீட்டர் கியூப் பை செகண்ட். ஸோ இதுக்கு ஃபார்முலா தெரியும், A into V, சரியா. ஸோ இப்போ உங்களுக்கு வீக் பதிலாக என்ன பண்ணோம்னா 1.5 into 10⁻³ டிவைடட் பை A. ஸோ ஏக்கு வந்து 5/4 into D square. ஸோ 0.2 the square. ஸோ வேஸ்ட் பண்ணி சால்வ் பண்ணுங்க, சரியா. ஸோ வில் கெட் த ஆன்சர். ஸோ 44 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். சேம் இது மாதிரி ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணதுனால அது சால்வ் பண்ணால பட் ஆன்சர் சொல்லிடுறேன், சரியா. நீங்கள் அரௌண்ட் 44 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ லெஸ் தேன் 2000 தான். ஸோ லேமினார் ஃப்ளோ தான். நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த பைப் எல் வந்து 1000 மீட்டர், டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் ஆஃப் த ஈக்குவலன்ட் பைப் லைன். ஸோ இது வந்து இப்போ எதுவுமே கொடுக்கல இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐ கேன் டைரக்ட்லி டேக் அஸ் த யுவர் சீரீஸ். ஸோ L by capital power D whole power 5. ஸோ டிவைடட் பை L1 divided by
d1 பவர் 5 ப்ளஸ் L2 அப்படியே போயிட்டே இருக்கும் சரியா. ஸோ டேரெக்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவலன்ட் பைப் லென்த் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கேபிட்டல் எல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கேபிட்டல் எல் டிவைடட் பை, ஸோ கேபிட்டல் டயாமீட்டர் எவ்வளவு, ஸோ கேபிட்டல் ஈக்குவலன்ட் பைப் டயா 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. ஸோ 0.4 மீட்டரை மாற்றணும்னா ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு, ஸோ இந்த லென்த் வந்து 1000 டிவைடட் பை, இதோட டயாமீட்டர் 0.2 ஸோ 0.2 சரியா. ஸோ இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், ஸோ 1000 இன்ட்டு, இதை நான் 4/10 எழுதிக்கலாமா. ஸோ 4/10 ஹோல் பவர் 5 டிவைடட் பை, ஸோ இது வந்து 2/10 கரெக்டா ஹோல் பவர் 5. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா, ஸோ யூ வில் கெட் த ஆன்சர் இன்னும் வரும் 1000 இன்ட்டு, ஸோ 4/10, ஸோ 5 டைம்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து இப்போ ரிவர்ஸில் மாற்றி போட்டோம்னா 10/5 வரும். ஸோ 5 பவர் 5 மாறும். ஸோ இதில் 5 டைம்ஸ் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா, ஸோ யூ வில் கெட், ஸோ ரைட்டு. ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம், ஸோ 2/5. ஸோ 1000 இன்ட்டு 2 பவர் 5 டிவைடட் பை 5 பவர் 5 இன்ட்டு 5 பவர் 5. ஸோ 2 கேன்சலு. ஸோ 2 பவர் 5 நம்ம வேல்யூ தெரியும் 32. ஸோ 32,000 அவ்வளோதான். ஸோ 32,000 மீட்டர். ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு எனர்ஜி லாஸ் பெர் யூனிட் வால்யூம் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து எனர்ஜி லாஸஸ் வந்து நம்ம ஹெட் எனர்ஜி லாஸ் டியூ டு த ஃப்ரிக்ஷன், டியூ டு ஃப்ரிக்ஷன் தான் கேட்டிருக்கு. பட் ஆனால் இங்கே பெரிய யூனிட் வால்யூம் வந்து கேட்டிருக்கு சரியா. ஸோ டைரெக்டாக வந்து நம்ம எனர்ஜி லாஸஸ் வந்து டியூ டு ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா படிச்சிருப்போம். HL ஈக்குவல் டு 4FL V² டிவைடட் பை 2GD. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை F டேஷ் போட்டிருப்போம் சரியா. ஸோ இப்போ வந்து இப்போ யூனிட் வால்யூம் கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ ஜஸ்ட் we are going to multiply, so density G வச்சு rho g h போட்டிங்கன்னா you can calculate the energy. so rho g h தான் போடணும். ஸோ இங்கே rho g into, ஸோ இதை அப்படியே வந்து போட்டுருங்க 4F dash L V² divided by 2GD. ஸோ GG கேன்சல் ஆயிரும். ஸோ ஒன்லி அப்போ டென்சிட்டி அது மட்டும் தான் ஆட் ஆகுது சரியா. ஸோ 4F dash L V² divided by, இங்கே டென்சிட்டி வருது, இங்கே 2 இன்ட்டு சரியா. இதான் வந்து பெர் யூனிட் வால்யூம் சரி. எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம்னா அதுதான். ஸோ இன்ட்டு ரோஜி அது மட்டும் சேர்க்கணும். ஸோ 4F LV² டென்சிட்டி 2GD சரியா. ஆப்ஷன் எதுவும் மேட்ச் ஆகலை. ஆக்சுவலாக அந்த டென்சிட்டி மட்டும் தனியாக இருக்கணும். கரெக்டு தான், ஆப்ஷன் டி கரெக்டாக தான் வருதுன்னு நினைக்கிறேன். 4F LV² டென்சிட்டி டிவைடட் பை 2GD ஆகிட்டு ஆப்ஷன் டி சரியா. ஸோ பெர் யூனிட் வால்யூம் கேட்டாங்க இந்த இது கொடுக்கணும். இங்கே டேரெக்டாக வெறுமனே வந்து இப்போ எனர்ஜி லாஸ், மேஜர் எனர்ஜி லாஸ் வந்து டியூ டு ஃப்ரிக்ஷன் கேட்டோம்னா 4F LV² டிவைடட் பை 2GD ஆப்ஷன் ஏ கொடுக்கும். ஸோ இதான் வந்து SSC JL கேட்ட கொஸ்டின் ஹெட் லாஸஸில் சரியா. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ஸோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம். உங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.